தி. ஜானகிராமன் எழுதிய மோகமுல் புதினத்தின் 23வது பகுதி. ஆயிட்டது. அவளை பார்த்தா 22 வயசுக்கு மேலே மதிக்க முடியாது. ரொம்ப அழகாக இருப்பாள்னு கூட சொல்லியிருக்கியே. ஓன் சுலோசனாவை விட பல மடங்கு அழகு. நான் பார்த்தா தான் நான் ஜனம் நம்புவேன். பார்க்கலாம், ஆனால் கோஷா மாதிரி. ஒன்றும் அவசரம் இல்லை என்று சிரித்தான் ராஜம். ஆமாம், ரொம்ப புத்திசாலி, கெட்டிக்காரன் கூட சொல்கிற. கோஷான்னு இந்த பித்துக்குழித்தனமெல்லாம் பண்ணிட்டுருக்காளா? புத்திசாலின்னா கட்டிருந்துட்டு ஓட முடியுமா? கும்பேஸ்வரம் கோயில் ஆனைக்குட்டிக்கு பலமாக இல்லை, ஒற்றை சங்கிலியில் கட்டுப்பட்டு தானே அவதிப்படுறது. அது உங்கள் யானைக்குட்டி அப்படி இருக்கட்டும், ஆனால் மனிதர்கள் இதையெல்லாம் பண்ணினால் புகஞ்சு வர்றது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சு ஒரு வழக்கத்துக்கு பண்ணுகிறவர்கள் எந்த காரணத்தினாலும் பணிந்தாலும் சரிதான். கபோதிகள், அவர்களே உலகத்துக்கு புரோஜனம் இல்லை, அவர்களுக்கும் புரோஜனம் இல்லை. என்ன செய்வது? உலகத்தை அடியோடு விரோதிச்சிக்க முடியுமா? பின்னால் அல்லவா கஷ்டப்படணும், அதுவும் பொம்மை நாட்டுகளுக்கு, அதுவும் படிக்காதவர்களுக்கு என்றான் பாபு. சரி, நீ அப்பா ஸ்தானத்திலிருந்து கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிற. அப்பா ஸ்தானமோ தம்பி ஸ்தானமோ நிச்சயமாகணும். நான் கூட சாமியெல்லாம் வேண்டியிருக்கேன். ஓ, கோயிலுக்கு போயிட்டு வந்தியே, இன்றைக்கி என்ன அலங்காரம்? நீ என்னத்துக்கு கேட்குற? நீ தான் போகிறதில்லையே. அர்ஜுனன் சார் வந்து ஒரு 45 வயசோட நயன பாஷை மந்தகாசமெல்லாம் பண்ணி அமக்கலப்படுத்தி விட்டு போனார். அர்ஜுனன் சார் மன்மத மனுஷன். அவர் காதல் பண்ணுறது தான் அவருக்கு தொழில். பொழுதுபோக்காக வாத்தியார் வேலையும் பார்த்தார். சரி, நீ கோயிலுக்கு போய் அவரை தான் பார்த்தியாக்கும். அவரை மாதிரி இளம் அர்ஜுனார்களையும் பார்த்தேன். பேஷ், நீயும் நானும் பார்க்கலாம். எனக்கு யமுனா கவலை தான் பெரிதாக இருந்தது. சினிமா முடியும் போது மணி 1:45 ஆகிவிட்டது. பாபு வீட்டுக்கு வரும்போது மணி 2. ஊர் முழுவதும் துயின்று கொண்டிருந்தது. வாய்க்கால் பாலத்தை கடக்கும்போது காவிரி சுழிட்டு அரவமிடுவது அந்த நிசப்தத்தில் நன்கு கேட்டது. நிலவு மறைந்து விட்டது. கதவை தட்டிய போது கைலாசம் வந்து கதவை திறந்தார். மணி என்னாச்சு என்று கேட்டார். 2 இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சுருக்க வந்துட்ட போல இருக்கே. சுருக்குத்தான் என்று அந்த கிண்டலுக்கு பதில் சொல்லிக்கொண்டே மாடிப்படுகிறேன் நான் பாபு என்று கைலாசம் பெருமூச்சிடுவது அவன் காதில் விழுந்தது. அட உதவாக்கர என்று தொனித்த அந்த பொருளை கேட்டு சிரித்து கொண்டே கட்டிலில் பாய் விரித்து ஜன்னலோரமாக ஊ என்று அக்கறை சோலையில் ஒரு கோட்டான் கூவிற்று. கர் என்று சாக்குருவி ஒன்று இக்கரையில் கரைந்தது. யமுனாவை நினைக்கும் போதெல்லாம் தூக்கம் கூட வரவில்லை. எவ்வளவு கம்பீரமான அழகு அவளுக்கு! அவளுக்கா கல்யாணம்? சாதாரண மனிதர்களுக்கு நடக்கிற மாதிரி. வெகு நேரம் கழித்து தான் கண் அயர்ந்தான் பாபு. 2 மணி நேரம்தான் அயர்ந்து தூக்கமாக தூங்கியிருப்பான். பிறகு உடம்பு தான் தூங்கிட்டு உள்மனம் எழுந்து பிரஜை உலகை எட்டி பார்த்துவிட்டு பின்பு நின்ற காட்சிகள் காணத் தொடங்கிற்று. அரை தூக்கத்தில் சின்னதாக கனவுகள் பொம்மலாட்டம் மாதிரி சுருக்கமாக ஆடிவிட்டு மறைந்து கொண்டிருந்தன.